நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு நீயா நானா ஷோல தகர வரிசையில ஒரு கவிதை சொல்லுவீங்களே. ஆமா, அது வந்து ரொம்ப அழகான ஒரு கவிதை. தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? தமிழை காப்பாற்றுறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன தெரியுமா? தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. இந்த பொக்கிஷத்தை காப்பாத்தணுமா இல்லையா? எதை வச்சு சொல்றீங்க நீங்க தமிழ் இல்லைன்னா பரவாயில்லன்னு? இப்படி அடிச்சோம்னா அதுக்கப்புறம் பேச முடியாது, பேசக்கூடாது. ஆக்சுவலா அந்த தகர வரிசை பாடல் வந்து காளமேக புலவர் எழுதின பாட்டு. காளமேக புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல்காரர். சொல்லப்போனா நல்ல சமையல் செய்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆள் தான். ஆனால் அவர் சமையலோடு சேர்ந்து தமிழையும் சமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு புலவர். அவர் வந்து நிறைய இந்த மாதிரி விளையாட்டான பாடல்கள்லாம் நிறைய எழுதுவார். அதாவது தமிழை ரொம்ப சீரியஸான பாவகையில் எழுதுறதோடு இல்லாமல் ரொம்ப என்ஜாயபிளான பாட்டு. இது வந்து நீங்கள் நிறைய மொழிகளில் இருக்கு, ஆனால் நம்ம தமிழில் ரொம்ப அதிகமாக வந்ததுக்கு காரணம் காளமேக புலவர்னு சொல்லலாம். அதில் தான் நான் சொன்ன அந்த தகர வரிசை பாடல். தகர வரிசைனா தாத்தா தீ தீ தூ தூ தே தே தை தோ தோ தௌ, இந்த வரிசையிலேயே ஒரு பாட்டை எழுதுறது தான் அந்த பாட்டு. தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது இது பாட்டு. இதே மாதிரி தகர வரிசையிலையும் ஒரு பாட்டு காளமேக புலவர் எழுதியிருக்காரு. காக்கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவுல இதே மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. காக்கை காகா கூகை கூகை காகா காகை கோக்கு கூ காக்கைக்கு கொக்கொக்க கை கைக்கு காக்கைக்கு கை கை காகா. இதுதான் தமிழுடைய அந்த அழகு, இந்த ரிதம் ஆஃப் சவுண்ட் சொல்லுவாங்களே, அந்த 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 வார்த்தைகளினுடைய அந்த சத்தம், அந்த ஒளி. இந்த பாட்டெல்லாம் வந்து தமிழுடைய அழகை இன்னும் காளமேக புலவர் வந்து அப்படி மேலே இன்னும் தூக்கி கொடுத்த பாட்டுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு அர்த்தங்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா உண்டு. அதாவது சும்மா அப்படியே தகர வரிசையில் எழுதுனா இந்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிறப்பே இருக்காது. இப்போ தகர வரிசை பாட்டு சொன்ன பாருங்க, தமிழ்ல வந்து ஒரு சொல் பல பொருள்களை சொல்லும். அப்படிதான் தாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த தாதுங்கிற வார்த்தைக்கு வண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பாட்டை அவர் அப்படிதான் எழுதுறாரு. தத்தி தாது ஊதி. ஒரு வண்டை பார்த்து பாடுறார். வண்டே நீ தத்தி போய் ஒரு பூவை ஊதி அந்த பூவுடைய மகரந்தத்தை குடிக்கிற. திரும்ப இன்னொரு பூவுக்கு தத்தி போய் அந்த பூவினுடைய மகரந்தத்திலிருந்து தேனை குடிக்கிற. தித்தித்த தித்தித்த தாது இது. எந்த பூவினுடைய தேன் சுவைத்தது? தித்தித்த தெத்தாதோ. எந்த பூவினுடைய மகரந்தம் இனித்தது? தித்தித்த தாது. எந்த பூ இனித்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விதான் இந்த பாட்டு. இப்ப நான் காளமேக புலவரே சொன்னேன்ல, நான் ரசிச்சதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் பாருங்களேன். காளமேக புலவர் ஒரு பாட்டு எழுதுறாரு. இது ஒரு புதிர். ஒரு இலக்கியத்துல இப்படியெல்லாம் ஒரு புதிர் பண்ணா யாருக்கு தான் தமிழ் பிடிக்காது? காளமேக புலவர் ஒரு பாட்டு எழுதுறாரு. பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், யானைக்கு கால் 17 ஆனதே மானே கீழ்னு ஒரு பாட்டு எழுதுறாரு காளமேக. இப்போ உங்களுக்கு இது பார்க்கும்போது என்ன புரியுது? எப்படி இப்படி எழுத முடிஞ்சதுன்னா, இது நீங்க உள்ள போய் பொருள் பார்த்தீங்கன்னா காளமேகர் இன்னொரு பொருள் சொல்றாரு. பூனைக்கு அப்படின்னா பூ நக்கு, அதாவது பூவை நக்குகிற வண்டுக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால்னா அந்த காலத்துல வந்து இந்த டேபிள்ஸ்ன்னு இன்னைக்கு சொல்றோம் பாருங்க. அப்ப வாய்ப்பாடை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கால் வாய்ப்பாடெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு இப்பெல்லாம் வந்து 1 1s are 1 அவ்வளவுதான். 1 1s are 1 1 2s அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அந்த காலத்துல வந்து கால் வாய்ப்பாடு அரை வாய்ப்பாடெல்லாம் உண்டு. 4ல் 1 பங்கு அதான் கால். அந்த காலத்துல வாய்ப்பாடு எப்படி சொல்லுவாங்க? ஓர்கால் கால், ஈர்கால் அரை, மூக்கால் முக்கால், 4 கால் 1, ஐகால் 1 கால், 6 கால் 1, 7 கால் 1 முக்கால், 8 கால் 2, 9 கால் 2 கால், புள்ளினத்துக்கு 9 கால், பறவைக்கு எத்தனை கால்? 2 கால். அது அதேதான் 17 கால் 4 கால், யானைக்கு எத்தனை கால்? 4 கால். ஸோ இப்படி இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் தமிழ்ல இருக்கிறதால தான் அந்த தமிழ் மேல, இந்த இலக்கியத்து மேல ஒரு பெரிய ஈடுபாடு எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படியே வந்துருச்சு. தமிழோட கலாச்சாரம் அதோட வரலாற்றை பத்தி சொல்ல முடியும்? நீங்க ஒரு எகிப்து நாகரிகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போயிட்டு பிரமிடுகள் எல்லாம் தோண்டி பார்த்து தான் அவங்களுடைய நாகரிகங்களுடைய வரலாற்றை நீங்க எடுக்க முடியும். நீங்க ஒரு சீன நாகரிகத்தை தெரிஞ்சுக்கணும்னா மஞ்சளாற்றங்கரைகளை அகழ்வாராய்ச்சி செஞ்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க தமிழர்களுடைய நாகரிகத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீழடி அகழாய்வு பண்றது, ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பண்றதெல்லாம் தாண்டி நீங்க தமிழை படிச்சாலே அது அதோடைய வரலாற்றை எடுத்துன்னு வந்து கொடுத்துரும். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. தமிழ் எந்த அளவிற்கு வியாபித்து இருந்தது, அது எப்படி தன்னுடைய எல்லைகளை குறைச்சதுங்கிற எல்லா வரலாறும் தமிழே நமக்கு கொடுத்தது. தமிழ் சொல்லுது ஒரு காலத்துல பாண்டியனுடைய எல்லை என்னவா இருந்ததுன்னா கங்கையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்துச்சுன்னு ஒரு பாட்டுல சொல்றேன். தென்திசை வடதிசை இமயமும் கங்கையும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா பாண்டியர்கள் இமயமலையிலிருந்து குமரிமலை வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லுது. அடுத்து கொஞ்சம் இலக்கியங்கள் பின்னால வந்ததுக்கு அப்புறம் சொல்லுது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னும் போது அப்ப நமக்கு இன்னும் குறையுது. குறைஞ்சி வடவேங்கடத்திலிருந்து
குமரியோட முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னைக்கு நம்ம தமிழோடைய நிலப்பரப்பு கேட்டீங்கன்னா திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரியோட முடிஞ்சு போச்சு. இந்த நிலப்பரப்பு ஏன் குறைஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? எப்போது ஒரு மொழியினுடைய எல்லை சுருங்குகிறதோ அந்த மொழி பேசுபவர்களுடைய நிலம் சுருங்கும் என்பதுதான் இந்த மொழி நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய முதல்ல ஒரு பண்பாட்டு ஒரு அறிவு. நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இந்த மொழியை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும்னா, இந்த நிலம் வேண்டும்னாலே இந்த மொழியை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா இந்த மொழி சொல்லுது.